ரெண்டு பாதியா பிறந்ததுனால ஜெராசந்தன் உலகத்திலேயே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளா மாறிட்டான். பயங்கர கர்வம் வேற இருந்தது அவனுக்கு. அவன் யுதிஷ்டர் ராஜசூய யாகம் நடத்துறத ஒத்துக்கல, போருக்கு அழைச்சான். இப்போ கிருஷ்ணன், அர்ஜுனன், பீமன் 3 பேரும் பிராமின் வேஷத்துல மகத நாட்டுக்கு போறாங்க. ஜெராசந்தனுக்கு இவங்கள அடையாளம் தெரியல, பிராமணன்கிறதுனால வரவேற்று விருந்தும் கொடுத்துட்டான். அப்போ கிருஷ்ணன் எங்களுக்கு உன் கூட மல்யுத்தம் பண்ணணும்னு சொல்றாரு, நீங்க எங்கள யாரையாவது ஒருத்தரை சூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஜெராசந்தன் 3 பேரையும் பார்க்கறான், பீமனை செலக்ட் பண்றான். சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. பயங்கர சண்டையா அது இருந்துச்சு. சுமார் 13 நாள் சோறு தண்ணி இல்லாம 2 பேரும் சண்டை போட்டாங்க. ஆனா பீமனால ஜெராசந்தனை கொல்லவே முடியல. 13வது நாள் பீமன் கிருஷ்ணனை பார்க்க அவர் ஒரு புல்லை எடுத்து 2ஆ கிழிச்சு போடுறாரு. அதுல இருந்த ஹிண்ட புரிஞ்சு ஜெராசந்தனை 2ஆ பிளந்து எரிஞ்சிட்டான் பீமன். இன்னொன்னு ஆச்சரியப்படும் விதமா அந்த 2ம் ஒன்னா சேர்ந்து திரும்பி ஒன்னா நின்னுடுச்சு. இப்போ திருப்பி பீமன் கிருஷ்ணனை பார்க்க கிருஷ்ணன் இன்னொரு புல்லை எடுத்து 2ஆ கிழிச்சு ஆப்போசிட் சைட்ல போடுறாரு. இது புரிஞ்ச பீமன் ஜெராசந்தனை 2ஆ கிழிச்சு ஆப்போசிட் சைட்ல போடுறாரு. அப்படி ஜெராசந்தன் இறந்துடுறாரு. ஜெராசந்தனோட மகளுக்கு முடிசூடிட்டு அந்த நாட்டின் ஒப்புதலையும் வாங்கி வந்தாங்க. ஆனா அந்த யாகம் ஒழுங்கா நடந்ததா, அதுல ஏதாவது பிரச்சனை நடந்ததான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.